இந்த மாலை ஆராதனை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய ஆலயத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிற உம்முடைய தயவிற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டில் 8 மாதங்கள் நீர் எங்களுக்கு பாராட்டி வந்த எல்லா இரக்கங்களுக்காக, நன்மைகளுக்காக, தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது நீர் எங்களுக்கு எத்தனை நல்லவராக இருந்து வந்திருக்கிறீர். எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தாங்கி சுமந்து வந்திருக்கிறீர். எங்களுடைய பள்ளத்தாக்குகளிலும் எங்களுடைய மேடுகளிலும் நீர் எங்கள் தேவனாக இருந்து வந்திருக்கிறீர். சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஆண்டவரே நீர் எங்களை தாங்கி சுமந்து வந்திருக்கிறீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய கல்வாரி அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். சிலுவையில் நீர் சிந்திய இரத்தத்துக்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த இரத்தத்தின் வல்லமைக்காக, மீட்பிற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இந்த ஆராதனை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பரத்திலிருந்து அனுப்பும். உம்முடைய ஊழியக்காரரை அபிஷேகித்து உம்முடைய ஆவியில் நிரப்பி வல்லமையாக எங்கள் மத்தியில் உபயோகப்படுத்தும். இந்த மாலையில் உம்முடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக வரட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கேட்க இருக்கிற இந்த வாலிபர்களுடைய நிகழ்ச்சியை கூட நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அதன் மூலமாக நீர் எங்களோடு, அந்த பிள்ளைகளோடு நீர் பேசும். ஆண்டவரே, வேதத்தை எங்களுக்கு ஆண்டவரே அவர்கள் பல வழிகளில் இந்த நாட்களில் திறந்து கொடுக்கும்போது ஆண்டவரே அதை கேட்டு அதன் மூலமாக பயன்பெற, அதன் மூலமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள, அதன் மூலமாக ஆண்டவரே வேதத்தின் வசனங்களை எங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ள நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும். வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக கொண்டு வாரும். எல்லா இருளின் சக்திகளையும் கட்டும். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று 13ஆம் பக்கத்தில் உள்ள 15வது பாடலை பாடலாம். பகலோர் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரிகமே, Jesus shall reign wherever the sun. பகலோர் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரிகமே, பூலோகத்தில் வியாபிக்கும் நீடுழி காலம் வர்த்திக்கும். பற்பல ஜாதி தேசத்தார் அற்புத அன்பை போற்றுவார். பலரும் இன்ப ஓசையாய் ஆராதிப்பார் சந்தோஷமாய். நாள் மீட்பர் ராஜ்யமெங்குமே சீருஷ்டி பாக்கியம் தாங்குமே. துன்புற்றோர் ஆற்றி தேற்றுவார். தீக்காற்றோர் வாழ்ந்து பூரிப்பார். பூலோக மாதர் யாவரும் வானோரின் சேனை தீரலும் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார். நீர் வாழ்கராயரே என்பார். சிங்காசனம் வீட்டிறங்கி நம் தாழ்வில் வந்து கூர்ந்து சிங்காசனம்
சிங்காசனம் வீட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் வீட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மாலாய் மீது தூக்கினாரே சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மாலாய் மீது இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தாய் அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்க பாடுங்க. என் குற்றங்கள் நீக்கிடவே என்னிடத்தை என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. சேர்ந்து பாடலாமா? இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவையிலே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவையிலே இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே நன்மையினால் திருப்தியாக்குகிறார் இரக்கங்களினால் மூடி சூடுகிறார். நீங்க பாடுங்க. நன்மையினால் இரக்க மூடி கழுகாய் போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே கழுகாய் போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. கர்த்தருடைய கண்களில் கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆம், நாம் இன்று சுகம் பலன் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய கிருபை அளவிட முடியாதது. வேதத்தில் தேவ கிருபையை பெற்றவர்களின் வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். காலையில் நான் பைபிள் படிக்கும்போது அதில் சங்கீதம் 103 அதிகாரம் படித்தேன். அதில் 8வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்னு போட்டிருக்கு. இந்த மிகுந்த கிருபைலாம் என்ன புரியவே இல்லையே. ஜோன் ஆடா நல்லா இல்லையா? நான் நல்லா இருக்கேன்டா. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு கிரேஸ் பற்றி தெரியுமா? நல்லாவே தெரியும். எங்கள் அம்மா பேர் தான் கிரேஸ். ஜோடி நான்
அதை பத்தி கேட்கலடா. கிருபைன்னு வேதத்துல போட்டிருக்குல்ல, அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அது தெரியல ஏபிள். ஹாய் ஏபிள், ஹாய் ஜோன், நான் மீட்டிங் போட்டிருக்கீங்க? ஆயிடா வா வா, சரியான நேரத்துக்கு தான் வந்துக்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டு, உனக்கு கிரேஸ் பத்தி தெரியுமா? கிரேஸ் பத்தியா? எனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியுமேடா. நம்ம எக்ஸாமில் 34 மார்க் எடுத்தா 1 மார்க் போட்டு, அதாவது நம்மளுக்கு கிரேஸ் மார்க் போட்டு நம்ம பாஸ் பண்ண வச்சுருவாங்கடா. அதான்டா கிரேஸு. டேய் அதெல்லாம் இல்லைடா. என்ன இவனுக்கு யாருக்குமே கிரேஸை பத்தி தெரியல. என்ன ஏபிள் புலம்பிட்டே இருக்க? நான் சொல்றேன் கிரேஸ் பத்தி, எனக்கு தெரியும். பைபிள்ல கிருபை பெற்ற ஒரு பர்சனை பத்தி எனக்கு தெரியும். நான் தான் முதல்ல சொல்வேன். டேய் வெயிட் பண்ணுங்கடா, ஒருத்தரா சொல்லுங்க. சரி, முதல்ல நான் சொல்றேன் அந்த நபர் யாருன்னா, ஆதாமோட சந்ததியில வந்த நோவா. மனுஷனுடைய ஆக்கிரமோ பூமியில பெருகிருச்சு. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளா இருந்துச்சு. அதனால தேவன் பூமியில மனுஷனை எதுக்குடா உண்டாக்கணும்ட்டு மனஸ்தாபப்பட்டார். ஏபிள் எனக்கும் தெரியும், அதை பத்தி நான் சொல்றேன். மனஸ்தாபப்பட்ட தேவன் மனுஷனை பூமி மேல வைக்க கூடாதுன்னு, மனுஷனை மட்டும் இல்ல, மிருகங்கள், ஊரம் பிராணிகள், பறவைகள், எனக்கு எல்லாத்தையும் அழிக்க போறேன்னு தேவன் சொன்னாங்க. இதெல்லாம் நடக்க எவ்வளவு நாள் ஆச்சு? 120 வருஷம் ஆனது. ஆனால் இந்த சூழ்நிலையில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைச்சது. கிருபை எப்படிடா ஒரே மனுஷன் மேல மட்டும் இருக்கு? புரியவே இல்லையே. அதை பத்தி நான் சொல்றேன். ஒரு பர்சன் மேல கிருபை என்னன்னா, நோவா தன் வாழ்ந்த காலத்துல நீதிமானும் உத்தமனுமா இருந்தாங்க. அப்போ வாழ்ந்த மக்கள் எல்லாரும் அவபக்தி உள்ளவர்களா இருந்தாங்க. அதுல நோவா மட்டும்தான் உத்தமனா இருந்தாங்க. அதாவது நோவா வாழ்ந்த காலத்துல பூமி தேவனுக்கு முன்பதாக கெட்டதா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, கொடுமை உள்ளதாக இருந்துச்சு. நோவா மலையை பார்த்ததே இல்லை. ஆனா தேவ எச்சரிக்கை பெற்றதுனால பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்கணும்னு சொல்லி வேலையை உண்டு பண்ணினாங்க. அத்தோடு நீதியையும் பிரசங்கித்து வந்தாங்க. இரு முக்கியமான விஷயத்த சொல்லவே இல்லை. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். டேய் சஞ்சரித்து கொண்டிருக்கிறதுல என்னடா? நான் சொல்றேன். தேவனுடைய வார்த்தையை படிக்கிறது மட்டுமில்லாம அதன்படி நடந்து இடைவிடாமல் ஜெபித்தால் நாமும் தேவனுடைய சஞ்சரித்து தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். தேவ கிருபையை பெற்ற நோவா பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காத்து நோவாவும் அவன் குமாரரும் பழுகி பெருகி பூமியை நிரப்பினார்கள். பைபிள்ல கிருபை பெற்ற ஒரு பர்சனை பத்தி தெரியும் சொன்னல, அது யார் தெரியுமா? டேய் சொல்லுடா, கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. நோவாவின் மகன் சேமின் வம்சத்துல வந்த லோத்து தான் அது. லோத்துக்கு கிருபை கிடைச்சதா? மெசபொட்டாமியா நாட்டிலிருந்து ஆபிரகாம் காரானூருக்கு வரும்போது லோத்தும் அவர் கூட தான் வந்தாரு. இரு இதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஆபிரகாம் கூட வந்த லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்துச்சு. அதனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. லோத்து சோதோமுக்கு எதிரே இருக்க இடத்துல கூடாரம் போட்டாங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாத பாவப்பட்ட பட்டணம் இல்லடா. ஆமா, அந்த பட்டணத்துல குடியிருந்த லோத்து தன்னை சுற்றிலும் நடக்கிற காம விகார நடக்கையால் தன்னுடைய நீதியுள்ள இருதயத்துல அந்த பாவங்களை கேட்டும் கண்டும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தர் லோத்திடம் நான் சோதம் கொமோராவை அழிக்க போறேன், நீ அங்க இருக்காதன்னு சொன்னாரு. லோத் என்ன பண்ணாரு? அவருடைய மனைவி, மகள்கள், மருமகளிடமும் சொன்னாரு. மருமகன்கள் முக்கியமா அதை நம்பவே இல்லை. அது மட்டும் இல்ல, கேலி கிண்டல் செஞ்சாங்க. அதனால லோத்து அவருடைய மனைவி, மகள்களை மட்டும் கூப்பிட்டுட்டு சோதம் கொமரா விட்டு வெளியே போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, தூதர் லோத்திடம் வந்து நீ உயிர் தப்ப ஓடிப்போ, சமபூமி எங்கும் நிக்காத, பின்னிட்டு பார்க்கவே பார்க்காத, மலைக்கு ஓடி போயிரு, அப்பதான் நீ தப்பிப்பேன்னு சொன்னாரு. ஆமா மெல்வின், அதனாலதான் லோத்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விலக பண்ணினீர் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, பைபிள்ல யோசேப்புக்கும் கர்த்தருடைய கண்கள் வந்து கிருபை கிடைச்சது. ஆமா, கர்த்தர் யோசேப்போடு இருந்ததால அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான்னு பைபிள்ல போட்டு இருக்கு.
போத்திபார் யோசேப்பை இஸ்மவேலரிடத்தில் விலக்கி வாங்கின போது போத்திபாரின் மனைவி யோசேப்பை பாவம் செய்ய தூண்டின போது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது அப்படி என்று யோசித்து அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார். ஆமா, இன்னைக்கும் சோஷியல் மீடியா மற்றும் வளர்ந்த ஒரு டெக்னாலஜி மூலமாக வாலிபர்களை நம்பியும் அது பாவம் செய்ய தூண்டுதில்ல. ஆமா ஜேம்ஸ், சங்கீதம் 94:18 என் கால் சருகுகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது அப்படின்னு போட்டிருக்கு. வாலிபர்களாகிய நாமும் யோசேப்பை போல காரிய சித்தி உள்ளவனாகவும் பாவத்தை விட்டு விலகி ஓடவும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சு கர்த்தருடைய கண்ணிலிருந்து நம்மளும் கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். எந்த வசனம்டா அது? சங்கீதம் 94:18 என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை சொல்லி ஜெபிச்சு நம்ம கர்த்தருடைய கண்கள்ல இருந்து கிருபை பெற்றுக்கொள்ளணும். சங்கீதம் 18:50 தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளிக்க தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். தாவீதை போல நாமும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஆமாண்டா, ஆமா, நிச்சயமா கிருபை கிடைக்கும். வேதத்துல சங்கீதம் 48:9 தேவனே உமது ஆலயத்தின் நடுவில் உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோன்னு எழுதப்பட்டிருக்குது. தேவனுடைய ஆலயத்தில் நாமும் பயபக்தியாய் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் வாலிபர்களாகிய நம்மையும் பலவான் கைகளில் உள்ள அம்புகளை போல பயன்படுத்துவார். ஒண்ணுமில்லாத எனக்கும் கிருபை கிடைச்சது. அதை பத்தி கேக்குறீங்களா? போன வருஷம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி எங்கள் அப்பாவுக்கு பிரெயினில் ஒரு நர்வ் வெடிச்சிருச்சு. உடனடியாக அவர் என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சர்ஜரி பண்ணாங்க. அவர் ஐசியூ வார்டில் 13 நாளும் நார்மல் வார்டில் 3 நாளும் இருந்தார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும்ன்ற வசனம் படி மரணத்தின் வீழ்பிலிருந்து ஏசப்பா எங்கள் அப்பாவை காப்பாற்றினார். இப்போ எங்கள் அப்பா நல்லா இருக்காரு. தேவனுக்கே மகிமை உண்டாகுது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிகையாவது அறியாது இருக்கிறபடியால் மனுஷகுமாரனின் வருகையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் தெய்வ கிருபையை பெற்று ஆயத்தமாவோமாக. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளன் இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளன் இல்லை, எல்லாம் கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. அனுதினமும் அவர் கிருபையை பெற்றுக்கொண்ட நாமும் நன்றி உள்ளத்தோடு நம்மை நடத்தி வந்த தேவனை துதிப்போமாக. Thank you boys and the teachers also. செய்திக்கு முன்பதாக யாவரும் எழுந்து நின்று ஆவியானவரே பாடலாம். முதல் சரணத்தை ஒட்டி பாடலாம்.
Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this beautiful time we can come together to worship you. பரமபிதாவே, உம்மை ஆராதிக்க வர முடிந்த இந்த அழகான நேரத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். Thank you for the presentation these young boys gave with regard to the grace of God. தேவனுடைய கிருபையை குறித்து இந்த வாலிப பையன்கள் கொண்டு வந்த நிகழ்ச்சிக்காக நன்றி. Without your grace we are nothing, we can absolutely achieve nothing. உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. All the saints of God, men and women of God, what they achieved, they achieved through the grace of God. தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஆண்கள் பெண்கள், அவர்கள் சாதித்ததெல்லாம் தேவனுடைய கிருபையினால். And it is your grace that brings us nigh to you. உம்முடைய கிருபையே எங்களை உமக்கு அருகாமையில் கொண்டு வருகிறது. You have broken that middle wall of partition, the sin that separated you and us. எங்களையும் உம்மையும் பிரித்த அந்த மத்திய சுவராகிய பாவத்தை நீர் உடைத்தீர். Help us to dwell in this realm of grace. இந்த கிருபையின் ஆட்சியின் கீழாக இருக்க உதவி செய்யும். Speak to us as we meditate upon your word. உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது எங்களோடு பேசும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம். Amen. Amen. My text this morning is from the book of Genesis chapter 50 and verse 20. என்னுடைய செய்தி இந்த மாலையிலே ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. The boys also told about Joseph, how he found favor with God and grace of God. இந்த பையன்களும் யோசேப்பை குறித்து சொன்னார்கள், எப்படி தேவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது, தேவனுடைய கிருபை எப்படி பெற்றுக்கொண்டான் என்று. Joseph was a person who suffered great tragedies and misfortune, if we would put it in our language. அதிக விபரீதங்களை சந்தித்த மனிதன் யோசேப்பு. நம்முடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் அதிக துரதிர்ஷ்டத்தை சந்தித்தவர். But these tragedies, misfortunes did not make him bitter. இந்த துரதிர்ஷ்டங்கள், இந்த விபரீதங்கள் அவரை கசப்பு கொள்ளச் செய்யவில்லை. That is amazing. அது ஆச்சரியமானது. And in this world we will go through circumstances which can make us bitter. இந்த உலகத்திலே நம்மை கசப்பு கொள்ளச் செய்யும்படியான சூழ்நிலையினூடாக நாம் கடந்து போகக்கூடும். How can we overcome such circumstances and instead of being filled with bitterness, revenge, anger, resentment, hatred, how can we practice love and forgiveness? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எப்படி சந்திப்பது? கசப்பினாலே, பழிவாங்குதலினாலே, கோபத்தினாலே, வெறுப்பினாலே நிரம்பி இருப்பதற்கு பதிலாக எப்படி அன்பு காட்டுவது? There is a warning in the New Testament in Hebrews chapter 12:15. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் புதிய ஏற்பாட்டிலே ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. Looking diligently lest any man fail of the grace of God, lest any root of bitterness springing up trouble you, and thereby many be defiled. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். You know, bitterness is a deadly disease. கசப்பு என்பது ஒரு பயங்கரமான ஒரு வியாதி. It is a poison that spreads into the body and it can fully defile a church, a family, or even a nation. சரீரத்திலே பரவக்கூடிய ஒரு விஷமாக இருக்கிறது. அது ஒரு சபையை, ஒரு தேசத்தை கூட கெடுத்து போடக்கூடும். Very often the person who has that bitterness or resentment does not realize that bitterness and resentment is destroying his or her body. அநேக நேரங்களிலே கசப்போ வெறுப்போ கொண்டிருக்கிற மனிதன் அந்த கசப்பு, அந்த வெறுப்பு தன்னுடைய சரீரத்தை கெடுத்து போடுகிறது என்பதை அறியாமல் இருக்கிறான். Some old incident they remember, they ruminate, they again and again try to dramatize and think about it, and you are filled with resentment against that person who has hurt you or injured you. பழைய ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நினைவில் கொண்டு அதை மறுபடியுமாக கற்பனை செய்து பார்த்து கொண்டு அதன் மூலமாக யார் உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்கள் மேலே ஒரு விதமான வெறுப்பை கொள்ளுவது. And you do it in such a way you think you are going to harm that person with your
built-in anger that boils. உங்களுக்குள்ளாக கொதித்து எழும்புகிற கோபத்தினாலே அந்த நபருக்கு கேடு உண்டாக்க போவது போல கற்பனை செய்கிறீர்கள். But instead of harming him or her, you are harming yourself. ஆனால் அவருக்கோ அவளுக்கோ கேடு விளைவிப்பதற்கு பதிலாக உங்களுக்கு கேடு வருவித்துக் கொள்கிறீர்கள். Bitterness is like drinking poison கசப்பு ஒரு விஷத்தை குடிப்பது போன்றது. and waiting for your enemy to die. உங்கள் சத்துரு மரிக்கும்படி காத்திருப்பது. It's something very strange. வினோதமான ஒன்று. You want harm upon certain person. ஒரு நபர் மேலே நீங்கள் கெடுதலை விரும்புகிறீர்கள். Oh, you want to take revenge. நீங்கள் பழிவாங்க You விரும்புகிறீர்கள். want misfortune or calamities to happen to that person. துரதிர்ஷ்டம் அவருக்கு பேரழிவு நேரிட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். But instead you are building up an explosive into your own heart and mind. ஆனால் அதற்கு பதிலாக உங்கள் இருதயத்தில் மனதிலேயே நீங்கள் ஒரு வெடியை உருவாக்கி That கொள்கிறீர்கள். is going to destroy you. அது உங்களை அழிக்கப் போகிறது. Now it is easy to recognize a person who has bitterness. கசப்புள்ள நபரை நாம் அறிந்து கொள்வது மிக சுலபம். Easily he becomes irritable, angry. சீக்கிரத்திலேயே கோபம் அடைகிறான், எரிச்சல் அடைகிறான். And he withdraws from others or withdraws from the person with whom he has bitterness. மற்றவர்களிடத்திலிருந்து விலகி இருக்கிறான். யாரிடத்திலே கசப்பு கொண்டிருக்கிறான் அவனிடத்திலிருந்து விலகி இருக்கிறான். All your actions, your thinking, everything is colored by that incident that happened maybe many years ago. உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய கிரியைகள் எல்லாமே அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நடந்த நிகழ்ச்சியை வர்ணம் பூசியதாகவே இருக்கிறது. And the things that we would have forgot, you would have forgotten what you have eaten in the morning, or you would have forgotten what happened yesterday, but you remember that incident 20 years ago, this person did this to me. காலையில் சாப்பிட்டதை மறந்துவிடுவீர்கள், நேற்று மாலையில் சாப்பிட்டதை மறந்துவிடுவீர்கள். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இவன் எனக்கு இதை செய்தான் என்று நினைவில் கொள்வீர்கள். And you don't forget, you keep on recollecting and making it dramatized before your eyes and before your head, in your head. நீங்கள் மறவாத படிக்கு மறுபடியுமாக அதை நினைவு கூர்ந்து அதை அப்படியே உங்களுடைய மனதிலே மண்டைக்குள்ளாக கற்பனை செய்து கொண்டே இருப்பீர்கள். It is very common in families. குடும்பங்களிலே பொதுவானது. People get married, newlyweds. மக்களுக்கு திருமணமாகிறது, புதிதாக Soon திருமணமானவர்கள். some disappointment happens. ஏதோ ஏமாற்றம் நடக்கிறது. I thought my husband will do like this, but he did like this. என் கணவன் இப்படி செய்வான் என்று யோசித்தேன், இப்படி செய்து விட்டான். I thought my wife will be like this, and she did this. என் மனைவி இப்படி இருப்பாள் என்று யோசித்தேன், இப்படி செய்தாள். And sometimes this bitterness, this resentment brings that wall between husband and wife. சில நேரங்களிலே இந்த கசப்பு வெறுப்பு கணவன் மனைவிக்கு இடையிலே அந்த சுவரை உருவாக்குகிறது. Maybe between father and son, or daughter, children and parents. தகப்பனுக்கும் மகனுக்கும் நடுவில் இருக்கலாம், இல்லை என்றால் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையில் இருக்கலாம். And it can happen in a church. ஒரு சபையிலும் நடக்கலாம். That is terrible. அது பயங்கரமானது. We have scores and scores of examples of people who harbored unforgiveness, hatred, and they have had so much of after effects. மன்னிக்க முடியாத பகையை இருதயத்திலே வைத்துக் கொண்டிருந்த காரியங்கள் அநேகம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதன் பின் விளைவுகள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். The only solution for this இதற்கு ஒரே தீர்வு is going to God and ask God to help you. தேவனிடத்தில் சென்று தேவன் உதவி செய்யும்படியாக கேட்பது. You won't have the strength to forgive that person, forgive the hurt that he has caused upon you. அந்த நபரை மன்னிக்கவோ அவர் உங்களுக்கு உண்டாக்கிய விளைவை மன்னிக்கவோ உங்களுக்கு பலன் இருக்காது. Whether it was real or some misunderstanding. அது உண்மையாக இருந்தாலும் தவறான புரிந்து கொள்ளுதலாக இருந்தாலும். When you ask God to give you grace, God will help you to forgive and remove that poison from your heart and life. கிருபை கொடுக்கும்படியாக தேவனிடத்திலே கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு மன்னிக்கிற இருதயத்தை கொடுத்து அந்த விஷத்தை உங்களுடைய மனதிலிருந்து இருதயத்திலிருந்து எடுத்து போடுவார். I want to get a few lessons from Joseph's life. யோசேப்பின் ஜீவியத்திலிருந்து சில பாடங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். What one of the first lesson that we learn is doing what is right may not keep you from sufferings. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது ஒரு பாடம், சரியானதை செய்வது அநேக பாடுகளிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளாமல் போகலாம். Joseph was a godly boy. யோசேப்பு தேவபக்தியுள்ள பையன். A favorite of his parents, favorite of his father Jacob. தன்னுடைய பெற்றோருடைய சிபாரிசை பெற்றவன், தன் தகப்பனுடைய தயவை பெற்றவன். He wanted to do always what is right. எப்பொழுதுமே சரியானதை செய்ய விரும்பினான். Then it brought trouble to him.
ஆனால் அது அவனுக்கு பிரச்சனையை கொண்டு வந்தது. He suffered in the hands of his brothers. தன் சகோதரர்களுடைய கையிலே கஷ்டப்பட்டான். Because he was shown partiality, or as one of the youngest, parents showed more love on him. Other brothers became jealous. அவன் சகோதரர்களே மிகவும் இளையவனாக இருந்தான். ஆகவே பெற்றோர் அவனிடத்திலே பாரபட்சம் காட்டினார்கள். ஆகவே மற்றவர்கள் பொறாமை கொண்டார்கள். You find that in Genesis 37th chapter how his brothers hated him. எப்படி அவனுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள் என்று ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 5th chapter 8th verse, they hated him, they envied him. அவனை வெறுத்தார்கள், அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். 18th verse, they conspired to kill him. அவனை கொல்லும்படியாக திட்டமிட்டார்கள். And finally they put him in a pit without water, without food, in verse 22. 22ஆம் வசனத்திலே கடைசியிலே குழியிலே அவனை போட்டால், தண்ணீர் இல்லாத குழியிலே அவனை போட்டார்கள். Finally they sold him as a slave கடைசியில் ஒரு அடிமையாக விற்றார்கள். to Midianite merchantmen. மீதியானியருக்கு விற்றார்கள். So a young boy, such a young boy, a promising boy with so much of talents, without his fault he was sold as a slave, taken to a foreign land, and completely in the midst of strangers. ஒரு வாலிபன் அவன் அந்நிய தேசத்திற்கு ஒரு அடிமையாக எடுத்துச் செல்லப்பட்டு அவன் அங்கே விற்று போடப்பட்டான். He had to work as a slave in the house of that officer of Pharaoh, Potiphar. பார்வோனுடைய அதிகாரியாகிய போத்திபாரின் வீட்டிலே அடிமையாக வேலை செய்ய வேண்டியிருந்தது. And again misfortune struck Joseph in this house of Potiphar, where the wife of Potiphar had eyed him with such a handsome muscular body. She wanted him to commit sin with her. அந்த வீட்டிலும் அவனுக்கு துரதிர்ஷ்டம் வந்தது. போத்திபாருடைய மனைவி இவனுடைய வாலிபம், இவனுடைய பலத்தை எல்லாம் பார்த்து இவன் மேலே கண் போட்டு இவனோடு சயனிக்கும்படி விரும்பினாள். But godly Joseph wanted to maintain his heart, his conscience clean before God. ஆனால் தேவ பக்தியுள்ள யோசேப்பு தன்னுடைய இருதயத்தை மனசாட்சியும் தேவனுக்கு முன்பாக சுத்தமாக காத்துக்கொள்ள He ran away from that wicked woman. அந்த பொல்லாத ஸ்திரீயிடத்திலிருந்து ஓடினான். But ultimately through false accusations he was put into prison. கடைசியிலே தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் போடப்பட்டான். Now Joseph could have become a very, very bitter person. யோசேப்பு மிகுந்த கசப்பு நிரம்பியவனாகி இருக்கக்கூடும். Angry with his brothers for ill-treating him for no offense of his. தன்னுடைய குற்றம் இல்லாதபடிக்கு தன்னை தவறாக நடத்தியதற்காக. Angry, filled with hatred against the Potiphar's wife for this false accusation. தவறான குற்றச்சாட்டுக்காக போத்திபாருடைய மனைவி மேலே கோபம் அடைந்திருக்கலாம். Even in the prison Joseph was blessed. Whatever he did, he blessed. It was blessed of God. இந்த சிறையில் கூட யோசேப்பு என்னவெல்லாம் செய்தானோ அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. The jailer made him in charge of all the prisoners. அந்த சிறை அதிகாரி அங்க இருக்கக்கூடிய எல்லா கைதிகளுக்கும் இவரை பொறுப்பாளனாக்கினார். Now this kind of bitterness never occurred to him, or somehow God gave him grace not to harbor this vengeful spirit of bitterness against those who did evil to him. இப்படிப்பட்ட கசப்பு அவருக்கு ஒருபோதும் நேரிடவில்லை. தனக்கு பொல்லாப்பு செய்தவர்களுக்கு எதிராக பழிவாங்காத படிக்கு தேவன் அவருக்கு கிருபை செய்தார். Now many people will become angry with God. அநேக மக்கள் தேவனிடத்திலே கோபமடைவார்கள். Why all these things happen to me? ஏன் இவைகள் எனக்கு நடக்கிறது? I see so many people who are living wicked lives, they are enjoying their lives. அதிக பொல்லாப்பாக வாழ்கிற அநேகர் வாழ்க்கை அனுபவிக்கிறார்கள். And when I was fearing God and keeping myself from all evil, all these misfortunes have come to me. நான் தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது இந்த துரதிர்ஷ்டம் எனக்கு வருகிறது. What is the use of serving this God? இந்த தேவனுக்கு ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? Joseph had no such bitterness or resentment against God, against his brother, against Potiphar or anybody. யோசேப்பு தன்னுடைய தேவனுக்கு எதிராகவோ சகோதரர்களுக்கு எதிராகவோ போத்திபாருக்கு எதிராகவோ எந்த விதமான கசப்பையோ வெறுப்பையோ கொள்ளவில்லை. Even he helped the butler and the baker, their dreams Joseph interpreted in the prison, and finally the things that Joseph said, it happened to them. அந்த சிறையிலே அங்கே இருந்த பானபாத்திரக்காரனுக்கும் அவர் அங்கே உதவி செய்தார். கடைசியிலே யோசேப்பு சொன்ன காரியங்கள் அங்கே நிறைவேறி. Joseph had told the butler, please recommend me before
Pharaoh, because I was innocent, I was wrongly put into prison. யோசேப்பு அந்த பான பாத்திரக்காரனிடத்தில் சொன்னார், நீர் என்னுடைய காரியத்தை பார்வோனிடத்திலே சிபார்சு செய், நான் எந்த விதத்திலும் தவறு செய்யவில்லை, தவறாக நான் சிறையிலே போடப்பட்டிருக்கிறேன். Somehow the butler forgot. ஆனால் அந்த பான பாத்திரக்காரனும் மறந்து விட்டான். So look at these incidents. Why didn't Joseph become bitter, angry against others, angry with God? யோசேப்பு ஏன் மற்றவர்களிடத்தில் தேவனிடத்தில் கோபம் கொள்ளவில்லை? Anybody would have become angry, bitter, and vengeful and irritable. யார் வேண்டுமானாலும் கோபம் அடைந்திருக்கலாம், பழிவாங்கும் எண்ணம் கொண்டிருக்கலாம், கசப்பு கொண்டிருக்கலாம், எரிச்சல் அடைந்திருக்கலாம். Here is the beauty of Joseph's life. God gave him grace to forgive, and instead of being bitter, he did not harbor any hatred or bitterness in his heart. இங்கே தான் அழகை நாம் பார்க்கிறோம். தேவன் யோசேப்பிற்கு மன்னிக்கிற அந்த இருதயத்தை கொடுத்தார். அவன் கசப்பிற்கு பதிலாக அவர்களை மன்னித்தான். எந்த ஒரு கசப்பையும் இருதயத்தில் வைக்கவில்லை. Second lesson we learn from Joseph's life. யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம், God makes all things work together for good to those who love God. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். You have this in St. Paul's words in Romans 8 chapter 28. இதை நீங்கள் பரிசுத்த பவுலுடைய வாக்கியமாக ரோமர் 8:28 பார்க்கலாம். We know that all things work together for good to them that love God, to them who are called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Even though Joseph did not have the book of Romans or other scriptures, but God, the Spirit of God, taught him to be patient, to trust in God and look to him for ultimate deliverance. யோசேப்பு ரோமருக்கு எழுதிய நிருபமோ மற்ற நிருபங்களையோ கொண்டிராத போதிலும் தேவன் அவருக்கு தேவனை நோக்கி பார்த்து அவருடைய விடுதலைக்கு காத்திருக்கும்படியான பொறுமையை கொடுத்தார். He did not have the verse like Psalm 34:19 which say, many are the afflictions of the righteous, but the Lord delivereth him out of them all. சங்கீதம் 34:19. சங்கீதம் 34:19 போல அவருக்கு அந்த வசனங்கள் இல்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். But God did not forget Joseph. தேவன் யோசேப்பை மறக்கவில்லை. God sent him through a crucible of sufferings. தேவன் அவரை ஒரு பாடுகளின் குகைக்குள்ளாக அனுப்பினார். But God was with Joseph. தேவன் யோசேப்போடு இருந்தார். We see 39 chapter 2nd and 3rd verse. 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். And the Lord was with Joseph, and he was a prosperous man. He was in the house of his master Egypt, and his master saw that the Lord was with him, and that the Lord made all that he did to prosper. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். 21 and 23. But the Lord was with Joseph, showed him mercy, and gave him favor in the sight of the keeper of the prison. And the keeper of the prison committed to Joseph's hand all the prisoners that were in the prison. Whatever they did there, he was the doer of it. 21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. In the New Testament history we see the record in Acts 7:9. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 7:9 நாம் பார்க்கிறோம். And the patriarchs moved with envy sold Joseph into Egypt, but God was with him. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோட கூட இருந்தார். So to make things short, although so many kinds of misfortune, we would have called misfortune, but it was all appointed by God. Finally, God elevated Joseph to a very high position, almost next to the emperor Pharaoh. நாம் துரதிர்ஷ்டவசம் என்று சொன்னாலும் தேவனால் நியமிக்கப்பட்ட அநேக காரியங்கள் யோசேப்புக்கு நடந்தது. கடைசியிலே தேவன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு யோசேப்பை எழுப்பினார். And when Joseph interpreted Pharaoh's dream,
Not only Pharaoh, but everybody in the court, everybody knew that Joseph was not an ordinary person. யோசேப்பு பார்வோனுடைய சொப்பனத்தை விடுவித்தான். பார்வோன் மாத்திரமல்ல, அந்த அரண்மனையிலே இருந்த அத்தனை பேருமே யோசேப்பு சாதாரணமான மனிதன் அல்ல He was என்று a அறிந்தார்கள். person with excellent spirit, one who had contact with God. அவன் விசேஷித்த ஆவி கொண்டவனாக, தேவனோடு தொடர்பு கொண்டவனாக இருந்தான். So the third lesson, மூன்றாவது பாடம், no excuse is good enough for doing wrong. தவறு செய்வதற்கு எந்த சாக்கும் சரிப்பட்டு வராது. Now what does the devil say? பிசாசு என்ன சொல்லுவான்? This person hurt you. இந்த நபர் உன்னை காயப்படுத்தினார்கள். You give him the right lesson. சரியான பாடத்தை கற்பி. He did this to you, you do double to him. அவன் இதை உனக்கு செய்தான், நீ அவனுக்கு இரட்டிப்பாக செய். That is what the world says. அதைத்தான் உலகம் சொல்லும். You treat the other person much more dirtier than what he treated you. மற்றவர் உன்னை எப்படி நடத்தினார்களோ அதை விட மோசமாக நடத்து. Joseph did not compromise his standards. யோசேப்பு தன்னுடைய அளவுகளில் மற்றவர்களோடு ஒத்துப்போகவில்லை. He could have had umpteen number of excuses to leave God, who did not prevent him from experiencing these misfortunes and sufferings, but he clung to this holy God in faith. இந்த துரதிர்ஷ்டத்திலிருந்து அவனை தடுக்காத தேவனை அவன் விட்டு விடுவதற்கு அவன் 1000 காரணங்கள் சொல்லி இருக்கலாம், ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. Like Job, he said, naked I came into this world, naked I am going, blessed be the name of the Lord. யோபை போல அவன் சொன்னான், நான் இந்த உலகத்திலே நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Job 1:22 says, in all this Job sinned not nor charged God foolishly. யோபு 1:22 இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனுக்கு விரோதமாக பேசவில்லை. Unimaginable calamities came upon him, but he did not blame God, he did not blame others, but he committed himself to God. கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அழிவுகள் வந்தது, தேவனை குற்றம் சாட்டவில்லை, மற்றவர்களை குற்றம் சாட்டவில்லை, தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தான். So never give excuse for doing wrong. தவறு செய்வதற்கு ஒருபோதும் சாக்கு சொல்லாதீர்கள். Because this happened to me, this because he did, because she did this to me, I have the right to do that. எனக்கு இது நேரிட்டதினாலே, அவன் எனக்கு இதை செய்ததினாலே, அவள் இதை செய்ததினாலே செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லாதீர்கள். Fourth lesson, நான்காவது பாடம், obedience to God is ultimately rewarding. தேவனுக்கு கீழ்ப்படிவுதல் கடைசியிலே பலன் தரும். Joseph had a dream or dreams when he was small. யோசேப்பு சிறுவனாக இருந்தபோது சொப்பனங்கள் கண்டான். And where he seemed to be exalted, all his brethren were coming and falling down and worshiping him and including his parents. அவன் அங்கே உயர்த்தப்பட்டதாக கனவு கண்டான். அவனுடைய சகோதரர்கள், பெற்றோர் எல்லாம் வந்து அவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக பணிந்தார்கள். At that time he did not understand. அந்த நேரம் அதை விளங்கிக் கொள்ளவில்லை. Even his father rebuked him for such a dream. அப்படிப்பட்ட சொப்பனத்துக்காக அவன் தகப்பனாரும் அவனை கடிந்து கொண்டார். Brothers were filled with hatred. சகோதரர்கள் பகையினால் நிரம்பினார்கள். And they were intent on their evil design on him. அவர்கள் அவனுக்கு எதிராக பொல்லாத காரியத்தை வடிவமைத்தார்கள். But Joseph manifested a Christ-like forgiveness. யோசேப்பு கிறிஸ்துவுக்கு ஒத்த மன்னிப்பை வெளிப்படுத்தினார். And when he had the opportunity to take revenge on them, he did not take revenge. Instead, he cared for them, loved them, forgave them. அவர்களை பழிவாங்கும்படியாக அவனுக்கு தருணம் கிடைத்த பொழுது அவன் பழிவாங்கவில்லை, மாறாக அவர்களை மன்னித்தான், அவர்கள் மேல் அக்கறை கொண்டு அவர்களை பராமரித்தான். So that is what he said in the 20th verse, my text. As for you, you meant evil against me, but God meant it for good, to bring to pass as it is this day to save much people alive. அதைத்தான் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். Dear friends, we have two choice. அன்பானவர்களே, நமக்கு 2 தெரிந்து கொள்ளுதல் உண்டு. Either trust God for the things that you don't understand. ஒன்று, நீங்கள் விளங்கிக் கொள்ளாத காரியங்களுக்காகவும் தேவனை நம்புவது. Or become bitter and take matter into your hands. இல்லை என்றால் கசப்பு கொண்டு காரியங்களை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். It will ultimately destroy you. ஆனால் அது கடைசியில் உங்களை அழித்துவிடும். The final lesson, bitterness makes you rot inside, but forgiveness brings healing. கடைசி பாடம், இந்த கசப்பு உங்களை உள்ளே கெட்டு போகச் செய்யும். Many who wallow in bitterness
self-pity and hatred are only injuring themselves. இந்த கசப்பிலே சுய பரிதாபத்திலே இருக்கிறவர்கள் கடைசியிலே தங்களையே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். You cannot be happy. நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. And you cannot be patient. பொறுமையாக இருக்க முடியாது. You are irritable. எரிச்சல் அடைவீர்கள். You are ready to accuse, ready to pounce upon every person. குறை சொல்லவும் யார் மேலும் பாயவும் தயாராக இருப்பீர்கள். Once as a student, I used to come to the fellowship, but once I was just took a bus to go to one place to other. நான் மாணவனாக இருந்தபொழுது சகவாசத்துக்கு வருதுண்டு ஒரு முறை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவதற்கு பஸ்ஸில் ஏறினேன். So suddenly I found that I was sitting next to a Negro, African boy. திடீரென்று நான் பார்த்தேன் ஒரு ஆப்பிரிக்க நீக்ரோக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பதை. I wanted to become a friend and but I asked the wrong question to him. நான் நண்பனாக விரும்பினால் அவனிடத்திலே தவறான கேள்வியை கேட்டுவிட்டேன். And I just asked him, are you from Africa? I wanted to just get an information. நான் கேட்டேன், நீ ஆப்பிரிக்காவிலிருந்து வருகிறாயா என்று வெறுமனே அந்த செய்தியை கேட்டுக்கொள்ளத்தான் விரும்பினேன். But I don't know what was happening in his mind. அவன் மனதில் என்ன நடந்ததோ தெரியவில்லை. He angrily snapped. அவன் கோபமாக எத்தினான். No, I am from India. நான் இந்தியாவிலிருந்து வந்தேன் என்று சொன்னான். His looks, everything clearly betrayed that he was from the African continent. He was a Negro. அவன் ஒரு நீக்ரோ தான், ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவன் போல் தான் தெரிந்தது. I do not know what experiences he had with somebody else, with some racial comment or whatever. He was having something in his mind, so he could not answer a very simple question. It was an innocent question. மற்றவர்களிடத்திலிருந்து என்ன விதமான அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டானோ தெரியாது. அவனுடைய அந்த நிறத்தை குறித்து எந்த விதமான காயப்படும்படியான காரியங்களை பெற்றானோ தெரியாது. நான் வெறும் சாதாரண கேள்விதான் கேட்டேன். At that time I was also not so experienced how to deal with him, and silently I did not talk to him. And when my stop came, I just got down. அந்த நேரத்திலே எப்படியாக இப்படிப்பட்ட நபர்களை கையாளுவது என்று என் அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஆகவே நான் பேசுவதை நிறுத்திக் கொண்டேன். நான் இறங்க வேண்டிய இடம் வந்து இறங்கிவிட்டேன். But there are people who are ready to blast, ready to explode if anybody asks a simple question. யாராவது எளிமையான கேள்வி கேட்டால் உடனே வெடிப்பதற்கு அநேகர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். In forgiving, Joseph is pointing us to the Savior of our souls, the Lord Jesus Christ, who demonstrated this love and forgiveness by taking our punishment upon himself on the cross. மன்னிக்கிற காரியத்திலே யோசேப்பு நம்மை இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை கொண்டு போகிறார். அவர் சிலுவையிலே நமக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். Peter says in Acts 2:23 and 24, அப்போஸ்தலர் 2:23-24 பேதுரு சொன்னார், him being delivered by the determinate counsel and foreknowledge of God, you have taken and by wicked hands have crucified and slain, whom God hath raised up. தேவன் நிர்ணயம் பண்ணி இருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். In Acts 13:38 he says, be it known unto you therefore, men and brethren, that through this man Jesus is preached unto you the forgiveness of sins. Acts 13:38. அப்போஸ்தலர் 13:38 ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். One more verse before we close, 1 Peter 2:22 and 23. 1 பேதுரு 2:23 Peter says, who did no sin, neither was guile found in his mouth, who when he was reviled not again, when he suffered he threatened not, but committed himself to him that judgeth righteously, who his own self bare our sins on in his own body on the tree, that we being dead to sins should live unto righteousness, by whose stripes you are healed. 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். So though Joseph lived centuries before our Lord came, நம்முடைய ஆண்டவர் வருவதற்கு அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பு யோசேப்பு வாழ்ந்தாலும், he is reflecting, he is mirroring
the quality of Jesus. இயேசுவினுடைய அந்த குணத்தை அப்படியே பிரதிபலித்தார். He bore our sins, our transgressions. நம்முடைய பாவத்தை, நம்முடைய மீறுதலை அவர் சுமந்தார். In his own self bare our sins in his body on the tree, that we being dead to sins should live unto righteousness, by whose stripes we are healed. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Jesus taught in the New Testament. இயேசு புதிய ஏற்பாட்டிலே கற்றுக் கொடுத்தார். If you cannot forgive your brother or sister, you cannot forgive somebody else their sin, you are forfeiting your own forgiveness. நீ உன்னுடைய சகோதரனையோ சகோதரியையோ நீ மன்னிக்க முடியவில்லை என்றால் உன்னுடைய மன்னிப்பிலே நீ பலன் பெற முடியாது. In the Lord's Prayer he taught, forgive us our trespasses as we forgive them that trespasses against us. பரமண்டல ஜெபத்திலே அவர் கற்றுக் கொடுத்தார், எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். Why do we find it difficult to forgive somebody else their sins or their wrongs? மற்றவர்களை அவர்களுடைய தவறுக்கு மன்னிக்க நாம் ஏன் கஷ்டமாக உணர்கிறோம்? Because we are not conscious of the greatness of our sin that God has forgiven us. ஏனென்றால் தேவன் நமக்கு மன்னித்த நம்முடைய பாவத்தை குறித்து உணர்வுள்ளவர்களாக நாம் இல்லை. If we know how great, how tremendously vile our own sin that Jesus forgave, then it will be easy to forgive somebody else's sin. இயேசு நம்மை மன்னித்த பாவம் எவ்வளவு நீசத்தன்மை வாய்ந்தது என்பதை நாம் அறிவோம் என்றால் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பது நமக்கு சுலபம். And when we have unforgiveness, bitterness, hatred, revival will stop. மன்னிக்க முடியாத ஆவியோ கசப்போ பகையோ இருக்கும் பொழுது உயிர் மீட்சி நின்று போகும். May the Lord help us to search our hearts. நம் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக. We don't want to live as we should not live as hypocrites. மாய்மாலக்காரர்களாக நாம் ஜீவிக்க கூடாது. With outward show of religion. வெளி தோற்றத்துக்கு பக்தியை காட்டிக்கொண்டு. As children of God, we should be ready not only to receive his forgiveness, we have to forgive others that trespass against us. தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமல்ல மற்றவர்களுடைய தவறுகளை மீறுதல்களை மன்னிக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Father, we thank you for your word. பிதாவே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. What a challenging example is Joseph's life. யோசேப்பின் ஜீவியம் எப்படிப்பட்ட சவாலான ஒரு வாழ்க்கை. How anybody else who would not have tasted the grace of God could not have forgiven like Joseph forgave. தேவனுடைய கிருபையை ருசித்திராதவர்கள் யோசேப்பு மன்னித்தது போல மன்னித்திருக்க முடியாது. So many misfortunes and tragedies in his life. அவருடைய ஜீவியத்தில் அநேக துரதிர்ஷ்டங்கள், விபரீதங்கள். The wickedness of the brothers that put him through so much of difficulty, and so many precious years of his life were wasted as a slave and suffering in prison. சகோதரர்களுடைய பொல்லாத காரியம் அவரை மிகவும் அதிக கஷ்டத்துக்குள்ளாக போட்டு அவருடைய வாலிபத்தின் அநேக ஆண்டுகளை வீணாக்கி சிறையிலே வீணடிக்க செய்தது. But you will not suffer the righteous to be moved. ஆனால் நீதிமான் அசைக்கப்பட நீர் விடமாட்டீர். You know how to lift up the godly out of the dunghill. தேவ பக்தி உள்ளவனை குழியிலிருந்து எப்படி தூக்கி எடுக்க வேண்டும் என்று உமக்கு தெரியும். How through your sovereign arrangement of circumstances you lifted Joseph to such a high level to be next to the Pharaoh or emperor. சூழ்நிலைகளை நீர் அமைத்து கொடுத்த உம்முடைய சர்வ வல்லமை நிமித்தமாக பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு யோசேப்பை உயர்த்தும்படி செய்தீர். He could have easily excused himself for taking revenge on his brothers or revenge on Potiphar's wife or even going into sin with her. அவன் தன்னுடைய சகோதரர்களை பழிவாங்குவதற்கோ போத்திபார் மனைவியை பழிவாங்குவதற்கோ இல்லை அவளிடத்தில் பாவம் செய்வதற்கோ கூட சுலபமாக சாக்கு சொல்லி இருக்கலாம். But he was more desire of the grace of God. ஆனால் தேவனுடைய கிருபையிலே அதிக வாஞ்சையுள்ளவனாக இருந்தார். He wanted your presence. உம்முடைய பிரசன்னத்தை விரும்பினார். Lord, let us
long for your presence. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் Let ஏங்கட்டும். your word and your Holy Spirit teach us to live a holy life, an overcoming life. உம்முடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு பரிசுத்த ஜீவியத்தையும் ஜெயங்கொள்கிற ஜீவியத்தை வாழ கற்றுக் How கொடுத்தார். Joseph's life has become a type, a pointer to the Lord Jesus Christ. எப்படி யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு வடிவமாக இயேசு கிறிஸ்துவை காட்டக்கூடியதாக இருந்தது. Help us to apply those teachings to forgive our enemies. எங்கள் சத்துருக்களை மன்னிக்க கூடிய அந்த போதனையை அபியாசப்படுத்த உதவி Do செய்யும். good to them that hate you, you said. நீர் சொன்னீர் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை Pray செய்யுங்கள். for them that persecute you. உங்களை உபத்திரவப்படுத்துவதற்காக ஜெபியுங்கள். Teach us how to practice those principles. இந்த கொள்கைகளை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று We want கற்றுத்தார். your grace and your Holy Spirit to help us. உம்முடைய கிருபையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். We ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். Amen. ஆமென். கடைசியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று தீவினை செய்யாதே மா சோதனையில் yield not to temptation for yielding is sin. தீவினை செய்யாதே மா சோதனையில் பொல்லாங்கனை வென்று போராட்டத்தினில் வீணாசையை மூற்றும் கீழடக்குவாய். ஏசாயரை நம்பி வென்றேகி போவாய். ஆற்றின் தேற்றியே காப்பான் நித்தம் உதவி செய்வான். மீட்பர் பலனை ஈவான் ஜெயம் தந்திடுவான். வீண் வார்த்தை பேசாமல் வீண் தோழரையும் சேராமலே நீக்கி நாள் வழியிடும். நின்றுகமும் அன்பும் சாற்றெனும் விடாய். ஏசாயரை நம்பி வென்றேகி போவாய். ஆற்றின் தேற்றியே காப்பான் நித்தம் உதவி செய்வான். மீட்பர் பலனை ஈவான் ஜெயம் தந்திடுவான். மெய் விசுவாசத்தாலே வென்றேகிடுந்தான். போற்றிடம் பெற்றென்றும் பெருவர் வாழ்வடைவான். மாதேசரின் பலன் சார்ந்தே செல்லுவாய். ஏசாயரை நம்பி வென்றேகி போவாய். ஆற்றின் தேற்றியே காப்பான் நித்தம் உதவி செய்வான். மீட்பர் பலனை ஈவான் ஜெயம் தந்திடுவான். Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore.